ஒரு நாள் ஒரு பெரிய ஆமை மெதுவாக கிராமத்துக்குள் நடந்து வந்தது. அதை பார்த்து எல்லா கிராமவாசிகளும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அங்கே ஒரு துணிச்சலான சிறுவன் கயிறு எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அந்த ஆமையை பிடிச்சு அடக்கிடறான். பிறகு அந்த சிறுவன் ஆமையின் மேல் ஏறி கிராமம் முழுக்க சவாரி செய்தான். மக்கள் சிரித்துக்கொண்டே பார்க்கிறார்கள். அவன் ஆமைக்கு மாம்பழம், வாழை, பப்பாளி போன்ற பல பழங்கள் கொடுத்து அன்பாக பராமரிக்கிறான். ஆமை சிறுவனை தனது முதுகில் ஏற்றி பச்சை வயலுக்குப் போகுது. இருவரும் சேர்ந்து அழகான நேரம் செலவழிக்கிறார்கள். அடுத்த நாள் சிறுவன் ஆமையையும் ஜிம்முக்கு கொண்டு போய் உடற்பயிற்சி செய்ய வைக்கிறான். ஆமை டம்பிள் தூக்கி நகைச்சுவையாக பயிற்சி செய்கிறது. ஆனால் ஒரு நாள் ஆமைக்கு திடீரென்று வயிற்று வலி ஆரம்பிக்கிறது. சிறுவன் கவலையுடன் அதை பார்த்துக் கொள்கிறான். அப்போ அந்த ஆமை ஒரு பெரிய வைர முட்டை இடுகிறது. அந்த வெளிச்சம் முழு கிராமத்தையும் ஒளி போட்டு மினுங்கச் செய்கிறது. ஆனா உடனே ஆமை அழ ஆரம்பிக்குது. ஏன்னா யாரும் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் கூட பண்ணல. அதனாலே நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமை மீண்டும்